கோச்சிருப்பாங்க நீங்க பேச பேச. இல்லாத கதையெல்லாம் அடிக்கிறா. இவருக்கு வரும்போது தான் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா சட்னியா அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. தக்காளி சட்னி சும்மியா நானி என்ன கொடுமைப்படுத்திருக்கிறீங்க நீங்க? இல்ல அப்பயும் இதே நான் ஒரு வாட்டி இவங்களை கேட்டேன். கல்யாணத்துக்கு வந்து முத பிறநாக்கு வந்தாங்க. அதுக்கு எதை அப்ப வந்து பவுனே 4000 தான். பவுனே 4000தோட கம்மி. அப்போ வந்து பழக்கம் இல்லாததுனால எங்கள் அம்மா 1000 ரூபா பணம் வச்சு கொடுத்து பேண்ட் செட் வச்சு கொடுத்துட்டாங்க. இது ஊருக்கு போனோன்னே என்ன 1000 ரூபா தான் வச்சு கொடுத்தாங்களா, பவுன் வச்சு கொடுக்கணுமே, பவுன் வச்சு கொடுக்கலையான்னு கேட்டிருக்காங்க. முத பிறநாள் இதெல்லாம் வாங்கி இருந்திருக்கிறீங்களா? 1000 ரூபாய்க்கு அப்போ 1/2 பவுன் வாங்கியிருக்கலாம், அது தெரியல. இன்னும் 1000 ரூபா வச்சு கொடுத்துருவாங்க உங்கள் மாமியார் வீட்டில், பவுன் வைக்கலான்னு கேட்டாங்களாம். அதுதான் நான் இப்போ கேட்டேன். நாங்கள் தான் பவுன் வைக்கிற பழக்கம்ல, நீங்கள் தான் பரம்பரையாக பவுன் வைக்கிறோங்களா? இப்போ மோளுங்களுக்கு வைங்களா? சரி வைக்கிறேன். எல்லாம் பாருங்க, அப்படியே எல்லாம் அப்படி திருப்பிட்டு பாருங்க. நீங்க என்னென்ன பண்ணீங்க அதுதான் வருது. நாங்க பரம்பரையா பவுன் வைக்கிறோம்னு வைங்க. அப்பதான் அலிப்பே கூட தெரியும். இப்போ எங்க நிக்கிறது, எங்க ஹோட்டல் ஹைவேஸ் போயிடலாங்களா? இல்லை போயிடலாம். நார்மல் இடத்துல பார்த்தா ஒரு ரேட் நல்லா இருக்கும், பொருள் நல்லா இருக்கும், தரமாகவும் இருக்கும். நல்லா பர்ச்சேஸுக்கெல்லாம் போனால் கொஞ்சம் உதவி கொடுத்து போடுவாங்க. அப்படியே கூட்டம் பண்ணிக்கிற ரேட்டுக்கு போக மாட்டோம். சுத்தமாக இருக்காது, ஒன்றும் இருக்கா, ரேட்டு கூட இருக்கும். காஃபி குடிச்சா போதும். கணக்கு காஃபி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு போயிடலாம். மணியில் வந்து சார் போனே முக்காலா ஹாஜியார் எங்க இடத்துல நீங்க தான் சொல்லணும். நிறுத்துங்க, இல்லை நிறுத்தாம 3 அச்சு பண்ணாராம் பொண்ணுக்கு போட்டு என்னையா பேச்சு இது? அதுக்கு எதுக்கே இல்லை ஹைவேஸ் போகலான்ட்டாங்க. இது பாரு, இது என்ன பாரு பாருங்க, ஆலிவ் ஜூஸ். பகவதி ஃபாஸ்ட் ஆலிவ் ஜூஸ். அது இங்கே இருக்க மாதிரி பாரு, பேக்கரி பா சாப்பிட்டீங்களா பாரு. பேக்கரி வந்து பேக்கரி ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க. கருப்பட்டி காப்பி வாங்க வந்தாச்சு. சாப்பிட்றீங்களா? ஆ